வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இங்கே தாவேகா ஆட்சி அமைஞ்சிருச்சு. இன்னொரு புறம் அதிமுகவில் சலசலப்பு. திமுகவில் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து புதுசாக ஏதாச்சும் மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்கன்ற தருணத்தில் தான் திமுக தலைவர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் சபரீசன் எல்லாம் கூர்க்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ அப்போயே நிறைய டாக்ஸ் அடிபட்டுச்சு. இங்கேருந்து அவங்க அந்த டிஸ்கஷன்லாம் பண்ணாங்கன்னா தகவல் கசியும். அதனால் அந்த கூர்கில் போயிட்டு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு ரூமை பூட்டிட்டு பண்ணால் தகவல் எப்படி கசியும்? ஸோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயங்கள்லாம் விவாதிக்கிறாங்கலாம் தகவல் வந்துச்சு. அதன் பிறகு இங்கே திமுகவுடைய மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய சீனியர், அதாவது கொஞ்சம் 70க்கு மேலே இருக்கவங்கலாம் ஓரம் கட்டிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிர்வாகிகளை நியமிக்க போகிறாங்க. குறிப்பாக துரைமுருகன்லேருந்து நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்கிறதும் கூறப்படுது. அப்புறம் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாற்றப்படலாம்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது சார் திமுகக்குள்ளே? திமுக தோல்விக்கு பிறகு பெரிய அளவில் அவங்களுக்குள்ள ஒரு யார் மேலே குற்றத்தை சாட்ட, யாரை அதுக்கு பலியாடாக்குறதுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறதுக்குடைய அடிப்படை என்னென்னா ஆட்சி தான். அப்போ ஆட்சியே இவர் எப்படி நடத்தினாருன்னு ஊருக்கே தெரியும், திமுக தலைவர்களுக்கும் தெரியும். இதில் அதிகாரிகள் எப்போவுமே முட்டு சந்து கூட்டு போவாங்க. அன்றைக்கி இப்போ இவர் ஸ்டாலினை எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோல்விக்கெலாம் அந்த இதுவும் ஒரு காரணம். ஆனால் அந்த அதிகாரிகள் இப்போ இங்கே இருக்கிறாங்க. அதனால் அதிகாரிகள் கையில் தன்னை ஒப்படைச்சிட்டு அவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தன்னை சுற்றி ஒரு இரும்பு வளையம் வைத்துக்கொண்டு கலைஞர்கிட்ட இருந்த விஷயத்தை முற்றிலும் புறக்கணித்து விட்டு அவர்கிட்ட கட்சியில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியும். சண்முகநாதன் காண்டாக்ட் பண்ணி கலைஞர்களை விஷயம் வந்துடும். அப்போ எந்த மாவட்டம் இருந்தாலும் அவருக்கு தெரியும். ஒரு அமைச்சரோ மாவட்ட செயலாளரோ இல்லை எம்எல்ஏவோ யாருமே அவரை மீறி எதுவும் பண்ண முடியாது. யாருக்கு பவர் கொடுக்கணுமோ அந்த பவர் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். 2014க்கு அப்புறம் தான் அவருக்கு அவருடைய அந்த இதெல்லாம் குறைஞ்சிச்சு. 14 அதுக்கு முன்னாடி 8, 9லேருந்தே அவருடைய இவர் ஸ்டாலின் தலையெடுக்க ஆரம்பிச்சிருந்தே அவர் கையிலேருந்து கட்சி கொஞ்சம் அப்படி இப்படி போக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கலைஞருடைய அந்த குடும்ப கட்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொருத்தர் உணர்வோடு ஒன்றி போய் அந்த கட்சியை வழி நடத்திட்டு போனதுனால தான் உங்களுக்கு இந்த 13 வருஷம் தோல்வியை கூட அவரால் தாக்கி போட முடிஞ்சது. நீங்கள் பாருங்கள், அதிமுக கூட 10 தோல்விக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையுடைய அடிப்படையே தாவேக்கா கூட நம்ம ஏன் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கலைன்றது தான். ஆனால் இங்கே ஒரு தோல்வி தான் செதறுது, இன்னும் 2-3 தோல்வினா இன்னும் செதற ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு அடிப்படை காரணம் தலைமை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒட்டுதல் பார்ட்டி கூட இருக்கணும். கலைஞருடைய அந்த இறுதி காலத்துலலாம் கட்சி முழுதுமாக ஸ்டாலின் கையில் வந்துடுச்சு. ஸ்டாலின் கையில் இல்லை, அவர்கள் குடும்பத்தார் கையில் வந்துடுச்சு. இது எல்லா கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க எல்லாருக்கும் என்ன கோபம், தலைவர் முடிவு எடுத்தால் பரவாயில்ல, தலைவர்கிட்ட நம்ம பேச ட்ரை பண்ண முடியல, தலைவர்கிட்ட எந்த விஷயத்தையும் கொண்டு போக முடியல, தலைவரை சுற்றி இரும்பு வளையம், தலைவர் தனக்கு ஆதரவான கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டாரு, அதை பயன்படுத்திட்டு எல்லாம் ஆடினாங்க. இந்த கோபம் கட்சிக்காரங்களுக்கு கீழே ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது என்ன, அதிமுகவிலேருந்து வந்தவங்க எல்லோரும் செழிப்போடு வாழ்கிறாங்க. திமுகவுக்கு வந்தவங்க அவர்கள் தான் கட்சியை தீர்மானிக்கிறாங்க. இப்போ இதே போக்கு தாவேகால நடக்குது. அதிமுகவிலேருந்து எல்லாம் உள்ளே போகிறாங்க, வருங்காலத்தில் அவங்க கட்சியை தீர்மானிப்பாங்க. இன்னொரு அதிமுகவாக அது மாறக்கூடாதுன்றத பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவங்க ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தா பயங்கர கெட்ட பேர் வரும். இவர்கள் மாற்று கூட இல்லை, சமயத்திற்கு ஏற்றால் போல் வருபவர்கள் அப்படின்னா அவர்கள் இப்போ சொல்கிறது இந்த இது வாங்கக்கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி ஓரளவு நேர்மையாக கொண்டு போகணும்னு நினைக்கிறத நேர்மையற்ற முறையில் இருந்ததனால் புறக்கணிக்கப்பட்ட கட்சிகள்லேருந்து வருபவர்கள் எப்படி பண்ண முடியும்? லாப நஷ்டம் பார்த்து தாவேகாக்கு வர்றவங்க எப்படி நேர்மையாக இருப்பாங்க? அப்போ இந்த நிலைமை தான், இதுக்கு முன்னோடி தான் இது. நான் பல விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ முதல்வர் விஜய் இருக்கார், அவருக்கு எது முன்னுதாரணம்? ஸ்டாலின் தான். அவரை மாதிரி அதிகாரிகள் கையில் ஒப்படைச்சிட்டு இல்லை சுற்றி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாரையும் நெருங்க விடாமல், சம்மந்தப்பட்டவர் மேலே குற்றம் இருக்கும், அவரை பற்றி இவர்கிட்ட காதுக்கே வர விடாமல் அவரே தடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரிலாம் வந்தால் கொஞ்ச காலத்துலேயே எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஏன் நம்ம இதை சொல்கிறோம்? முன்னுதாரணம் இருக்குது. ஸ்டாலின் இருக்கார், அவர் இந்த வேலையை தான் பண்ணார். தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டார். அந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் கூட அந்த அதிகாரிகள் மதிக்க மாட்டாங்க. பல அமைச்சர்கள் குமுறி இருக்காங்க.
துரைமுருகன்லாம் கோச்சிக்கிட்டு எந்திரிச்சே போயிட்டுருக்காரு. அப்போது துரைமுருகன் எவ்வளோ சீனியர், 71லேருந்து பார்ட்டியில் இருக்கார். அப்போ துரைமுருகன் நீங்கள் நேற்று வந்த ஒரு அதிமுக அமைச்சருக்காக நீங்கள் உக்காருங்க, அவர் பார்த்துட்டு போட்டோம்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு இதெல்லாம் அடக்கிக்கிட்டு தான் உட்காந்தாங்க. பல பேர் என்ன நம்ம சொன்னாங்க கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது இப்போ கலைஞர் இருந்தாருன்னா தினமும் அறிவாலயம் வந்துடுவார். இவர் அறிவாலயம் வர ஆரம்பித்ததுலாம் 25க்கு மேலே தான் ரெகுலராக வர அது முன்னாடி வரைக்கும் நம்மளே பல விமர்சனங்களை வச்சுருக்கோம், யாராவது அறிவாலயம் பக்கம் எட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு. அப்போ கலைஞர் தினமும் அறிவாலயம் வந்துடுவார். மாநில நிர்வாகிகள் கூட இருப்பாங்க, இன்னும் மேலே மீட்டிங் நடக்கும், பலர்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பார், கட்சிக்காரங்க வருவாங்க பேசுவாங்க. அப்போ என்ன ஆகும், தலைவரே வர்றாருன்னா எல்லாம் அடித்து போட்டு ஓடிடுவாங்க. இன்றைக்கி முதல்வர் 10 மணிக்கு உள்ளே வந்துடுறாரு சட்டசபைக்குள்ளே, இது செக்ரட்டரியேட்டுக்கு. 10 மணி அடித்தா அவர் கார் உள்ளே வந்துடுது. எல்லாருக்கும் பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாம் அடித்து புரண்டு இப்போ ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இன்றைக்கி செக்ரட்டரியேட் இருக்குது, ஒர்க் பண்ணுறாங்க எல்லோரும். அது காரணம் என்ன, தலை கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் இப்படி தான் அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க மனநிலையை மாற்றிக்குவாங்க. இல்லை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அது எப்படி பண்ணிடலாமா, அது இப்படின்னா 10 தப்பான யோசனை சொல்லுவாங்க. இல்லை சார் இது இப்படி அது அப்படி, இவரு தான் இந்த நிறுவனம் தான் கொடுக்கலாம், இந்த நிறுவனம் நல்லா பண்ணோம், இன்னும் நீங்கள் இறங்கி போய் அப்புறம் வேறு என்னென்னா அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணுவாங்க. கடைசியில் என்ன ஆகும், முட்டு சந்துக்கு அந்த கவர்மெண்ட்டு போவோம். அந்த அதிகாரிக்கு 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் இருக்குது, அவர் அடுத்த கவர்மெண்ட்டுக்கு பொக்கே தூக்கிட்டு போயிடுவார். இதான் நடக்குது. இந்த ஆட்சி மாறுறது மாதிரி சொன்னோம், உங்களை கவுத்திட்டு பொக்கையை தூக்கிட்டு அங்கே நிற்பாங்க அப்படின்னு. அதான் நடந்தது. அதில் இருந்த பல பேர் இதுலேயும் பவராக இருக்காங்க. அப்போ அவர் அந்த வேலையை பண்ணதுனோட விளைவு தான் இன்றைக்கி அந்த ஆட்சி அவங்க கை விட்டு போயிருக்குது. அவர் தொகுதியிலே அவர் தோற்றிருக்கார். அவர் தொகுதியிலே ஏன் அவர் தோக்குறாருன்னா, உளவுத்துறை தான் அவங்களுக்கு, உளவுத்துறை தான் அரசுடைய கண்கள் காதுகள் எல்லாமே உளவுத்துறை தான். அந்த கண்கள் காதுகள் சரியாக இயங்கணும்னா அதற்கேற்றது இருக்கணும். நீங்கள் அந்த அதிகாரியும் இந்த குரூப்பில் இருக்கிற ஒரு ஆளை அவங்களே பார்த்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தகவல், உண்மையான தகவல் வரும்? இப்போ இவங்க மேடம் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்க உளவுத்துறையை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டு போடாமல் அந்த தகவல் அவங்களுக்கு அப்புறமா தெரிஞ்சதுன்னா அவர் தொலைஞ்சார். அதனால் எல்லா அதிகாரியும் இந்த முள்ளு மேலே நிற்கிற மாதிரியே இருந்தாங்க, நம்ம பதவி எப்போ போகுமோ எப்போ அந்த மாதிரி வச்சதுனால தான் ஒர்க்கு நல்லா நடந்தது. உளவுத்துறை மட்டும் நம்பினாங்களா? இல்லை. பத்திரிகைகள், செய்திகள் இதன் மேலேயும் நடவடிக்கை வரும். அதிகாரிகள் யாராவது பேசணும்னு நினச்சாங்கன்னா கரெக்டான ஆள்னா வாங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கரெக்டான அதிகாரிகளை அவங்களுக்கு தெரியும், இந்த அதிகாரி இந்த இதுக்கு லாயக்கான ஆளுன்னு. அவங்கக்கிட்ட யாரும் ஏமாற்ற முடியாது. ஃபைலை முழுசும் படிப்பாங்க. இது எல்லாமே முன்னுதாரணம் ஒரு முதல்வருக்கு. இவர் அப்படியே இருந்தார். ஃபைலு இவர் பார்த்தது கிடையாது, அதிகாரிகள் யார் மாற்றுறாங்கன்னு தெரியாது. ஒரு 4-5 அதிகாரிகள் உட்காந்துட்டு எல்லா அதிகாரியும் மாற்றிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட 10-15 அதிகாரிகள் மட்டுமே சுழற்சியில் இருப்பாங்க, பவர்ஃபுல் போஸ்டிங்கில். ஏன் அவங்க மட்டும்தான் அதிகாரிகளா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி தான் இருந்துச்சு போன கவர்மெண்ட்டில். இல்லை சார், நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் இப்போ வந்து கட்சி ரீதியாகவே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக இப்போ எதுக்கு இவர் குழு அமைச்சிருக்காரு? குழு வந்து கட்சி ரீதியாக வந்து கருத்துக்களை கேட்டு, கட்சி ரீதியாக எதுக்கு கருத்து கேட்குறாரு? தோல்விக்கான காரணங்களை எதில் தோல்வி? சட்டசபை தேர்தலில். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போனதுக்கான காரணங்களை பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் கட்சியையும் ஆட்சியையும் அவர் எப்படி வச்சுருந்தாருன்றது. ஆட்சியை இப்படி வச்சுருந்தார், கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள்னு இந்த மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க எல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவர்கள் வந்து வேறு அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவர்கள்கிட்டயே சாதாரண ஒன்றியம், பகுதி, வட்டம் யாரும் கிட்டேயே போக முடியாது. ஒரு 5 வகையான லேயர் இருந்தது. முதல் லேயரு அவர் தலைவர் குடும்பம். 2வது லேயரு அதிமுக அமைச்சர்கள், அதிமுகலேருந்து வந்து அமைச்சர்களாக இருப்பவர்கள், பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ். 3வது லேயரு இவர்களுக்கு நட்பு வட்டாரம், பணக்காரர்கள். இது 4வது லேயரு அமைச்சர்களுடைய இது வாரிசுகள், அந்த மாதிரி. 5வது லேயரு நல்ல பணக்காரங்க, கட்சியை யார் வந்தாலும் பணம் படைத்தவர்கள். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். இந்த 5 லேயரை தாண்டி சிஎம்மை பார்க்குறதுன்றது பகல் கனவு. நீங்கள் பார்த்தாலும் இப்படின்றதுக்குள்ளே எதையாவது நீட்டிட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். எங்கேருந்து குறை போய் சேரும்? இல்லை எத்தனை தடவை இந்த ஆய்வு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. பட் இப்போ தான் தோல்விக்கு பிறகு தான் இந்த அடிமட்ட தொண்டர்கள்கிட்டேருந்து கருத்து கேட்க. அடிமட்ட தொண்டர்கள்ட்ட நீங்கள் ஏங்க கருத்து கேட்குறீங்க? அவன் அதிகபட்சம் நான் சொல்லுவான், இது ஒரு ஏமாற்று வேலை. அவன் பகுதி பற்றி தான் சொல்லுவான். இப்போ திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதினா, சார் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதி செயலாளர் சரியில்லை, மாவட்ட செயலாளர் சரியில்லை,
பொறுப்பாளர் சரி, அவ்வளோதான். அதோட தான் நிறுத்திக்குவான். தலைவர் சரியில்லைன்னு சொல்லுவானா? இல்லை உங்கள் மருமக நடத்தின பெண்ணும் ஐபேக்கும் இங்கே கட்சியே நடத்த விடலை, கார்ப்பரேட் ஆகிடுச்சு கட்சியை, அவர்கள் தான் தப்பான வேட்பாளர்களை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவானா? இல்லாட்டி நீங்கள் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த வேட்பாளர் மேலே, அவரை பற்றி எல்லா புகாரும் சொல்கிறோம், அவ்வளோவுக்கு பிறகு அவரையே போடுறீங்க, உங்கள் மேலே தான் சார் தப்புன்னு சொல்லுவானா? கட்சியுடைய அடிப்படை மாறிக்கிட்டே இருக்குது சார். முற்றிலும் ஜால்ராக்களும், அதாவது நீங்களே உங்களுக்கு எதிரான கருத்து வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க. அது பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், சமூக ஆர்வலர்கள், அவர்கள் இவர்கள்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க. நரேட்டிவ் செட் பண்ணுறதுலே போயிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்க கையில் எடுக்கிறீங்க. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குற கருத்தை நீங்கள் நம்புறீங்க. நல்லா இருக்குல்ல? இது உண்மையான கருத்து எனக்கு வரக்கூடாது. நான் வந்து எனக்கு எப்போவுமே நல்ல விஷயமா நான் காதுக்குள்ளே கேட்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அது மாதிரி சொல்கிற ஆளை நான் கூட வச்சுக்கிறேன். அது மாதிரி சொல்கிற சேனலில் நான் சேனல்லே கையில் ஃபுல்லாக எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வெறும் டெய்லி காலையில் வந்தோன்னே மன்னா, அருமை மன்னா, அருமையான ஆட்சி மன்னான்னு சொல்கிறத அப்படியே நான் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன தப்பு வந்து சேரும்? விமர்சனம் வந்தால் தானே சரி பண்ண முடியும். இன்றைக்கி காலையில் ஒரு பிரச்சனை வருது, உடனடியாக சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு தகவல் போகுது, அது போய் என்னான்னு பாருங்கன்றாங்க, உடனே போகிறாங்க, பண்ணுறாங்க. இதுதான் ஒரு அரசுக்கு இது இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த தாவேக அரசும் அவர் சுகமாக வச்சுக்கிட்டாங்க அவரை. சார் இப்படி போகிறீங்க சார், காலைல வாக்கிங் போகிறீங்க, பைக்கை முறுக்குறீங்க சார், இப்படி சார். ஒரு அப்பாவாக, ஒரு கட்சியுடைய தலைவராக, முதல்வராக சென்னையில் ரேஸ் நடத்துகிறாரு பையன். அது வேணான்னு சொல்லணுமா வேணாவா? ரேஸ் நடத்துறது யாருடைய விருப்பம்? ரொம்ப சிம்பிள். கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கெட்டனா சொல்லுவாங்க. என்னங்க இதுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேருங்க இவர் மாதிரி இப்படி தானே. நேரில் பார்க்கும்போது சின்னவருடைய அந்த ஒரு வெளிப்பாட்டின் ஒரு இதுவாக நாங்கள் இதை பார்க்கிறோம் அப்படி இப்படின்னு. ஆனால் அது ஸ்போர்ட்ஸ் கிடையாது, அது சென்னைக்கு எதுக்கும் தேவையான விஷயம் கிடையாது, அது அரசு சார்ந்த விஷயமும் கிடையாது, அது பொதுமக்கள் எல்லோருடைய விருப்பம். இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரி எதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அது? அதற்காக சாலையை ஆக்கிரமித்து அதை தோண்டி போட்டு பல கோடி செலவில் சாலையை ரெடி பண்ணி அதற்கான வாகனங்கள், அது 120 டெசிபல் சவுண்டு. நம்மளுடைய தீபாவளி டைமில் நம்ம தாங்குகிற சவுண்டை 40 டெசிபல். பக்கத்தில் ஓமந்தூராரு, இந்த சைடு ஜிஹெச், ரெண்டுக்கும் ஆம்புலன்ஸ் வர வழி. யாராவது கவலைப்பட்டாங்களா? அப்போ இதை எப்படி முதல்வர் அனுமதிச்சார்? இப்போ இந்த தப்பை போய் யார்கிட்ட போய் கேட்குறது? இந்த தப்பை யார் சுட்டி காட்டுறது? அந்த கருத்து கேட்பலாம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதான் சொல்ல வரேன். இப்போ ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதில் நிறைய பேர் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் விசாரித்த வரையிலும் இந்த மாதிரி மாவட்டம் பகுதி எம்எல்ஏன்னு அதெல்லாம் இவங்க கேட்குறத எப்படி கேட்குறாங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க, வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கள். முதல்வர் தலைவர் ஸ்டாலின் சரியில்லை நான் சொல்லுவான், இதில் அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு மாற்றுவாங்க. இதில் சென்னையில் நீங்கள் அதாவது ஒரு ராஜா ராணி கதை சொல்லுவாங்க. ஒரு 2-3 இதில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு ராணி, ஒரு இளவரசி இறந்து போயிடும். இறந்து போனோன்னா ராணி ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. ஐயோ போச்சா, என் மக போயிட்டாலே, வாழ வேண்டிய வயசுலன்னு. அப்போது ஒருத்தன் வருவான் திடுதிடுன்னு அரண்மனைக்குள்ளே. யார்ப்பா நீ? என்னான்னு? அம்மா நான் சொர்க்கத்துலேருந்து வரேன், இளவரசி அங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஐயோ என்னப்பா, என்ன பிரச்சனை? போட்டுக்க ஒரு நகை கூட இல்லைம்மா. ஆமாம், நாங்கள் ஒன்றும் இல்லாமல் தான் புதைச்சோம், அதாம்மா ரொம்ப இருக்காங்க. அவங்க நகையெல்லாம் கேட்டாங்க. இந்த அம்மா அப்புறாணியா எல்லா நகையும் மூட்டை கட்டி அவன் கையில் கொடுத்துரு. அவன் ஒரு மொளை மாதிரி எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது மன்னர் வருவார். யார்ப்பா நீ? இல்லை சார் போயிடுவான். இவர் நேராக ராணிகிட்ட யார் அவன் என்ன போகிறான்? இல்லை நம்ம பொண்ணு சொர்க்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான், நகையே இல்லைன்னு சொல்கிறான். அது மாதிரி இது நான் வேலை பண்ணிட்டேன் இருன்னு சொல்லிட்டு அவர் இவனை துரத்திட்டு வருவார். அவன் அதுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிடுவான். இவர் குதிரையில் துரத்துவார். அவன் போய் ஒரு இடத்துல மரத்து மேலே ஏறிக்குவான். இவர் மரத்தில் ஏறும்போது அவன் குதித்து இந்த குதிரையை எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ராஜாவில் பிடிக்க முடியாதுல்ல, திரும்பி அரண்மனைக்கு வருவார். என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க ராணி. இல்லை அவன் நடந்து போனால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் குதிரையை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அந்த மாதிரி இந்த ஆட்சியை முட்டு சந்து கூட்டு போனால் லேட் ஆகும், கூட்டு போதில் லேட் ஆகும்ன்ட்டு ரொம்ப வேகமாக கூட்டு போனதில் மாநகராட்சி மேயரு, இங்கே அமைச்சர், மாநகராட்சி பொறுப்பு யார்? அமைச்சர் நேரு. ஆனால் இங்கே மாநகராட்சிக்கு பொறுப்பாக யார் நடந்துக்கிட்டது? மிஸ்டர் சேகர் பாபு, அப்புறம் மா சுப்பிரமணியம், அப்புறம் இங்கே இருக்கிற மாவட்ட இவங்க எல்லாம் இந்த குதிரையை கொடுத்து அமிச்ச ராஜா மாதிரி ரொம்ப வேகமாக கொண்டு போகிறதுக்கான வேலைலாம் பண்ணாங்க. ஊரில் எல்லாரும் யாரை கேட்டாலும் ஒரே கையை விரல் நீட்டுறது சேகர் பாபு அப்படின்னு.
ஏன்னா அந்தளவுக்கு எல்லார்ட்டையும் பகச்சிக்கிறது. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறது தப்பு இல்லை, ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறது தப்பு இல்லை, ஒரு விஷயத்தில் ஒருத்தர் அணுகிறதுல இது கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்ற பொறுத்தா உங்கள் மேலே மரியாதையும் உங்கள் மேலே கோப தாபங்கள் மரியாதை மற்ற விஷயங்கள்லாம். நீங்கள் முறையாக அணுகுனீங்கன்னா உங்களை யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர்கள் அணுகிய விதம்லாம் பார்த்துருக்கீங்களா? துரைமுருகன்ட்ட போய் சார் மேகதாட்டே இல்லை சார், இந்த மேகா இல்லை சார், இந்த கர்நாடகா இல்லை சார், கர்நாடகாவில் மேகதாட்டு அணை அதெல்லாம் இப்போ பார்த்துக்கலாம். இது என்ன பதில்? யார் நீங்கள்? அது என்ன காரணம்னா அந்த மன்னர் மனோபாவம் தொடர்ச்சியாக 71லேருந்து ஆட்சியில் இருக்கிறோம், அதில் இருக்கும், இதில் அதனால் அப்படி நேடா நீ எது ஏன் இன்னொரு காரணம்னா இந்த சேனல்கள் எல்லாம் இவர்கள் நடத்த ஆரம்பித்த பிறகு அதில் வேலை செய்கிறவங்க செய்தியாளரை பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு என் காலம் வரைக்கும் செய்தியாளர்களுக்கு மரியாதை இருந்தது, எங்கே போனால் நல்லா மரியாதை இருக்கும், அமைச்சர்களோ மற்றவங்களும் மரியாதை கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்களே சேனல் நடத்துறதுன்னா வேலைக்காரனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்காரன் நீ வந்து இது அப்படின்ற மாதிரி தான், நீ கேள்வி வேறு அப்படின்னு. எந்த சேனல் அது கூப்பிடாவனே, அவன் அங்கே எடிட்டர் அங்கே இருப்பார், சார் பார்த்துக்கிறேன் சார், நான் கொஞ்சம் வேண்டியப்பட்டவனா நடவடிக்கை எடுக்க மாட்டார், பீட்டு மாற்றிடுவார், தம்பி நீ இனிமேல் போவாத போ. ஏன் சார் நாங்கள் கரெக்டாக தானே சார் கேட்டேன், இன்றைக்கி நீ உனக்கு என்ன கேட்கணும்னு தெரில, போ நீ போப்பா. இதுதான் நடந்தது, இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி ஆட்சிகளே நடந்தது. அதனால் இன்றைக்கி ஊடகங்களும் அப்படி இருக்குது. இப்போ யூடியூபர்ஸ்னு சொல்லிட்டு உருவாகிட்டு மைக்கை தூக்கிட்டு வந்து, போன தடவை நீங்கள் பட்டாப்பட்டி அன்றாயிரம் போடுங்க, இப்போ என்ன சார் வெளியவே தெரிய மாட்டேங்குது, 8 முளை வேட்டி கட்டிக்கிறீங்களா, இந்த அளவுக்குலாம் கேட்குற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க. அதனால் அந்த ஜர்னலிசமும் போயிடுச்சு, இவர்கள் ஊடகங்களை மதிக்கிறதும் போயிடுச்சு. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, எனக்கு என்னென்னு புகழ்கிறது, காரை விட்டு இறங்கியவுடன் அமைச்சர் சேகர் பாபு செய்த செயல் அப்படின்வாங்க, என்ன பேட்டி கொடுத்துருப்பாரு, வேறு ஒன்றும் இருக்காது. அதனால் இந்த நெகிழ்ந்து போன இது என்னது, அந்த இசையை வாசித்தவுடன் முதல்வர் முகத்தில் வந்த பிரகாசம், என்ன சினிமா பாட்டு வாசித்தாங்களாம், அது வந்து ஒரு முகத்தில் பிரகாசம், அவர் சிரிச்சிட்டே தான் இருந்தார், அவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. வந்து ஏன்டா இதை வாசிக்கிறீங்கன்ற மாதிரி தான் இல்லை, அது ஒன்று. இன்னொன்று அந்த அட்மாஸ்பியர் வந்து அவருக்கு எல்லாமே புதுசு இல்லை. அந்த பரேட்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம அவர் என்சிசியில் அந்த இருந்திருந்தாருன்னா அந்த காலத்தை பார்த்துருப்பார். இது வந்து ஒரு மாதிரி இல்லை, அதனால் ஒரு இந்த மனப்பான்மையில் இருந்தார். இந்த சினிமா பாட்டு வாசிக்கலாம் சாதாரண விஷயம், அது ஒரு கிரியேட்டிவ் டீம் இருக்கும் போலீஸில். அதுக்கு அவர்கள் ஓவியம் வரைகிறோன்னா நல்லா ஓவியம் வரைஞ்சால் நீங்கள் அந்த இதுக்கு போட்டுருவாங்க. இந்த ரோட்டில் கோடு போடுறாங்களா, அது ஒரு தனி போலீஸில் தனி இது, எல்லாரும் போலீஸை வந்து பண்ண மாட்டாங்க, இதுக்குன்னே போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வேலையை இது தான், அழகாக வரைவாங்க. அந்த அம்புக்குறிலாம் பார்த்துட்டிங்களா, சூப்பராக வரைவாங்க, ஸ்டாப்பு எல்லாம் அட்டகாசமாக. சோறு ஓவியம்லாம் போலீஸில் தனியாக வரைகிறவங்க இருப்பாங்க, பாட்டு பாடுறதுக்கு குரூப் இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தனியாக இருப்பாங்க, இந்த பேண்டு வாத்திய குழு தனியாக இருக்கும், அது எப்போவுமே தனி. அதில் அவர் ஆர்மியில் இருக்க மாதிரி இங்கே போலீஸ் எல்லாத்துலையும் மாதிரி தான். அதில் அவர்கள் முதல்வர் இதுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க, அது எப்படி பாடலாம், அது பாடலாம், இதெல்லாம் ஒரு சாதாரண கடந்து போக வேண்டிய விஷயங்கள். அதனால் இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சின்னு சொல்ல வரேன். இது எல்லாம் சேர்ந்து தான் திமுகவில் உண்மை என்னன்னு தேடுறதை விட்டுட்டாங்க. இல்லை சார், இப்போ திமுகவில் அடுத்த கட்டமாக வந்து இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிரான்சிஷன் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் பொதுச் செயலாளர் துரைமுருகன், ஸோ அவருக்கு வந்து விரைவில் வந்து ஒரு ஓய்வு கொடுத்து அனுப்பிச்சிட்டு பொதுச் செயலாளர் பதவியிலும் அவர் 5 வருஷமாக ஓய்வில் தாங்க இருக்கார். அவர் எதுக்கு வந்தார்? அவர் பொறுப்பிலிருந்தே அஃபிஷியலாக நீக்கிட்டு. அவ்வளோதான். நான் ஒன்று சொல்கிறேன், 69க்கு முன்னாடி வரைக்கும் பொதுச் செயலாளர் பதவி தான் வெயிட்டான பதவி. நீங்கள் அதிமுகவில் எடுத்துக்கங்க, எந்த பதவி வெயிட்டு? பொதுச் செயலாளர். தலைவர் யார்? தலைவர் வந்து அண்ணா தெரியவே இல்லை பாருங்கள் நமக்கு, தமிழ் மகன் ஹுசேன், அவரை வந்து அவைத்தலைவர் தலைவர்ன்ற போஸ்ட்டு கிடையாது. திமுகவும் அப்படி தான். இந்த மாதிரி கட்சிகள்னால் பைலா பிரகாரம் பொதுச் செயலாளர் தான் பவர், தலைவர் வந்து சும்மா ஒரு இதுக்கு தான். ஆனால் கலைஞர்கள் எப்போ திமுக வந்துச்சோ அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது, நீ முதலமைச்சர் அப்போ நான் அப்படின்ற மாதிரி. அப்போ கலைஞர் நீங்கள் பொதுச் செயலாளரே இருங்க, நான் வந்து முதல்வராக இருந்துட்டு போகிறேன், நீங்கள் பொதுச் செயலாளராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடில் அவர் வந்து தலைவர். இது கொஞ்ச நாள் பொறுத்து லைட்டாக பைலாவில் ஒரு ஆல்ட்ரு, பொதுச் செயலாளர் தலைவர் ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க. இவர் தலைவராக வந்த பிறகு பொதுச் செயலாளராக இருந்த இவர் எம்ஜிஆரை வெளியேற்றின பிறகு, எம்ஜிஆர் பொருளாளர் வெளியேற்றின பிறகு பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியனையும் கொஞ்ச நாளில் அமுச்சு விட்றாங்க வெளியே. அண்ணாமலை படத்தில் நிழல்கள் ரவி வருவார், நான் கேட்டேன் என்னையும் தொத்தி விட்டாங்கன்னு, அந்த மாதிரி அவர் போய் அதிமுகவில் சேர்ந்துட்டார். அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஏற்ற ஒருவரை இனமான பேராசிரியரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அவர் இறக்கும் முறை பொதுச் செயலாளர் இருந்தார். அவர் வேலை என்ன, எதுவும் பண்ண மாட்டார், கலைஞர் கூடயே ட்ராவல் பண்ணுவார். கலைஞர் ஆமான்னா ஒரு காக்கா வெள்ளை காக்கா பறகுதுன்னா 2 வெள்ளை காக்கா பறகுதுன்னுவார், அவ்வளோதான். அதனால அது அப்படியே கலைஞர் வந்து அவருடைய ஆளுமையில் மேலே வந்துட்டார்.
அப்போ தலைவர் பதவி வெயிட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் திமுகவில் தலைவர் பதவி வெயிட்டு. இவர் பொதுச் செயலாளர்ன்றது ஒன்றும் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக பொதுச் செயலாளர் பதவி பைலா பிரகாரம் அதான் வெயிட்டு. இங்கே அதை உல்ட்டாவாகிடுச்சு வச்சிங்களா. இப்போது இவர் உதயநிதி யார் கட்சியில் வெயிட்டு? உதயநிதி, மருமகன் சபரீசன், அப்புறமா ஸ்டாலின், அதான் கனிமொழி கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. 4 பேர் பவர் இந்த குடும்பம், அவ்வளோதான். இந்த 4 பேரை தாண்டி எதுவும் நடக்காது. கனிமொழிக்கு இவர்களாக பார்த்து அனுமதித்தால் அவங்க ஒரு தனி படை வச்சுருக்காங்க. அது வந்து என்னைக்காவது புரட்சி வெடிக்கும் போது அந்த படைக்கு பவர் வரும். அது வரைக்கும் அது அப்படியே சேத்துல இருக்கிற தவளை மாதிரி இருக்கும். அதை விட்டுருங்க, அவங்க அப்படி இருக்காங்க. அப்போ இங்கே யார் பங்கு போட்டுக்கிறது? மகன், மருமகன். மகன் வந்து கட்சியுடைய அடுத்த தலைவராக கொண்டு வருவாங்க. பொதுச் செயலாளராக இப்போ நகர்த்திட்டு டிஆர் பாலு இல்லை வேறு யாராவது பொதுச் செயலாளர் கொண்டு இல்லை. இப்போ என்னென்னா டிஆர் பாலு சொல்கிறாங்க சார். அதனால் டிஆர் பாலுக்கும் அவரும் ஒரு வயசாயிடுச்சு. ஸோ அதை ஒட்டி ஏவாவேலு கொண்டு வருவாங்க. பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து பொதுச் செயலாளர்களாம் அந்த அடிப்படையில் ஆராசா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆராசாலாம் வந்தால் நான் சொன்னேன்ல, ராஜா கதை தான். அவர் லேட்டாக போவோன்னு சொல்லிட்டு நான் குதிரையை கொடுத்து அமிச்சேன்ற கதை தான். 4 மீட்டிங் பேசினா போதும். அவர் சொன்னார்ல தலைவர், அந்த மாதிரி ஆகிடுவார். ராசாக்கெலாம் தரமாட்டாங்க. பொதுச் செயலாளர் ஏவாவேலு இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. பணம் படைத்தவர்கள் தானே வேணும். ஆராசானால் என்ன பண்ண முடியும்? அப்போ ஏவாவேலு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இவரை பொருளாளர் ஆக்குவாங்க. கே நேரு எல்லாம் வந்து உதயநிதியை பொருளாளர் ஆக்குவாங்க. கே நேரு துணை பொதுச் செயலாளர். அதில் இளைஞரணி பொதுச் செயலாளர் கூட நல்லா இதில்லை, ஆனால் வயசாயிடுச்சு. அதனால் வேறு ஏதாவது பொறுப்பு இது பண்ணுவாங்க. இவர் தான் ஏவாவேலு இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஏன்னா அதிமுகவில் வந்தவங்க தான் நாங்கள் கொடுக்கணும். என்ன நீங்கள்? அதனால் அப்படி. அப்போது இன்னொன்று கே நேருக்கு இப்போ பெரிய பிரச்சனையில் போய்கிட்டு இருக்குது. அதனால் அந்த வழக்குனால இது காரணமாகவே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதனால் ஏவாவேலு இந்த மாதிரி தலைவர் வந்து டிஆர் பாலு இருக்காரு சார். அதான் நீங்கள் தான் வயசாயிடுச்சின்னு சொன்னீங்க. அதனால தான் நான் மாற்று சொன்னேன் ஏவாவேலுன்னு. இவரை உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன ரூட்டுன்னு பார்ப்பாங்க. இது ஸ்டாலின் ரூட்டே தான். பொருளாளர், செயல் தலைவர், தலைவர் அப்படி கொண்டு வருவாங்க. பொருளாளர், தலைவர்னு அப்புறம் மாற்றுவாங்க. பொதுச் செயலாளர் ஒருத்தரை வச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்லாம் இருக்காங்க சார். அதுலேயும் வந்து வயசானவங்க இருக்காங்க. அதில் டாமினேஷன் நடக்கும். 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லி அதையும் பிரிக்க விரைவில் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படி கொண்டு வந்து பண்ணணும் வாய்ப்பு இருக்குது. இவருடைய ஆட்களை அதிகமாக உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணுவாங்கள. உதயநிதி ஆட்களை கொண்டு வருவார். இப்போ அண்ணாமலை வராரு, இதே உழைப்பை போட்டார்னா 2031 அப்படி இழுக்கும். 36ல் ட்ரை பண்ணலாம். 10 வருஷம் போராடணும். ஏன்னா விஜய் ஃபேக்டர் அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. அப்போ 10 வருஷம் போராடினா அண்ணாமலை வந்து முன்னாடி நிற்கலாம். அது வரைக்கும் அவர் கட்சியை நடத்தணும். பல பிரச்சனைகள் இருக்குது. இவருக்கு கட்சியே இருக்குது, எல்லா அமைப்பும் இருக்குது. இவர் நடத்த வேண்டியதான் பாக்கி. பெரிய பேக்கரி இருக்குது. பேக்கரியில் உட்காந்து கல்லால் உட்காந்து அந்த பேக்கரியை புது கேக்கு போடணும். புதுசாக என்ன பண்ணலாம், என்ன அலங்கரிக்கலாம், என்ன வெளியில் இது பண்ணலாம், புது ஐட்டம் எதாவது பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும். இவர் அதை பண்ணுவாரா? அவங்க தாத்தா பண்ணியிருக்காரு. அந்த பேக்கரியை பெருசாக்கி இது பண்ணி அது ஆளுங்களை கூப்பிட்டு வந்துக்கிறாரு. அப்பா காலத்தில் அந்த பேக்கரி அப்படியே வச்சுட்டு யார் கையிலே கொடுத்துட்டு அவர் கம்முன்னு உட்காந்துனால இழுத்து முடுறது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவர் அதை எப்படி கொண்டு போகணும்? அதற்கு பர்சனலாக அவங்களுக்கு இது வளர்த்துக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகே வந்து பொதுவாக சொல்கிறது வந்து இப்போது சிஎம் பேச மாட்டாரு சட்டசபையில். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறது வந்து நிறையா மாறுதல் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலங்களில் பேசுனதுக்கும் இப்போது மேடை பேச்சில் வந்து சட்டசபைனா பேசினார். எதிர்க்கட்சி தலைவர் ரிப்ளை கொடுத்தாரே சார். என்ன கொடுத்தாரு? இப்போ எங்கள் கட்சி புஷ்பா பட பாணியில் சோபா வந்தது தானே? அதுவும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பேச்சா? யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா சட்டசபையில் பொதுக்கூட்ட மேடையில் பேச கொண்டு போய் சட்டசபையில் பேசிகிட்டு இருக்காரு. நான் கேட்குறது என்னென்னா பேப்பர் இல்லாமல் பேச சொல்லுங்கன்ற. எல்லாருமே பேப்பர் வச்சு தான் சார் பேப்பர் வச்சு குறிப்பு வச்சுக்குவாங்க. அப்படியே பேப்பர் வச்சு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்கன்ற. அது வந்து நீங்கள் எந்த காலத்தையும் தேர முடியாது. ஏன்னா அடுத்து நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதை ஒருத்தர் கொடுத்துருப்பாப்பில் அது பேச போகிறீங்க. அப்படி பேசுனது தான் சனாதனம். டெங்கு மலேரியா போல் அதை எழுதி கொடுத்தவங்க ஒரு 28 வயசு பையன். அவனுக்கு என்ன இருக்குது? கேஸை வாங்கி கொடுத்துட்டு போயினேன்ட்டான். இவர் படிச்சுட்டு போனார். இன்றைக்கி 5-6 மாநிலத்தில் கேஸ் இருக்குது. அப்போ இவருக்கான உரையை தயாரிக்கிறது, அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கிறது, என்ன பேசணும்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா அந்த வார்த்தை வந்திருக்குமா? இப்போ ஏன் இவர் சனாதனம் பற்றி திருமாவளவன் பேசாத பேச்சா? ஏன் ஒரு கேஸ் வாங்கலை? ஏன்னா சனாதனத்தில் உள்ள கூறுகளை, அந்த வர்ணம் பற்றிய கூறுகளை நான் எதிர்க்கிறேன்னு பேசுவார். சனாதனத்தையே ஒழிப்பேன்னு அவர் என்றைக்குமே பேசியிருக்க மாட்டார். சனாதனத்துடைய ஆதிக்கம் இருக்குது, சனாதனத்துடைய சதி இருக்குது, அப்படி தான் பேசுவார்.
இவர் ஒழிக்கணும் அது பண்ணணும்னா நீங்கள் ஒரு மாநில கட்சியுடைய ஆட்சி நடத்துகிற கட்சியுடைய தலைவருடைய பையன். அப்போ அது அவ்வளோ பெருசாக ஆக்கிட்டாங்க. காங்கிரஸுக்கு இப்போ நிம்மதி. எப்பா ஐயோ எங்கே போனாலும் இந்த பேச்சை எடுத்து ஹிந்தியில் மொழிபெயர்த்து போட்டுருவான், நம்ம மாட்டிட்டு பதில் சொல்ல வேண்டியதான்னு. அப்போது அந்த மாதிரி பேசுகிறதுன்றது ரொம்ப முக்கியங்க. அதில் அவர் அண்ணாமலை எடுத்துக்கங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். அண்ணாமலை எடுத்துக்கங்க. அண்ணாமலை ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறதுக்கும் உதயநிதி அவர்கள் பேசுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே சொல்லுங்கள். இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. மலைக்கும் மடுவுக்கும் இருக்கும். உதயநிதி இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் பேசின பேச்சு எல்லாம் எடுங்க. தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி அடிமை இப்படி தான் பேசியிருப்பார், அவதூறுகள் தான். அதை தாண்டி சப்ஜெக்ட்னு ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி கூட அவர் என்ன 5 நாள் 10 நாளைக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் எடுத்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார். ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்தது தூத்துக்குடியில், அந்த 2 பேர் மேலே கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து சரவணனையும் இழுத்து விட்றாங்க. சரவணனை இழுத்து விட்றது, அந்த வழக்கில் சரவணன் இருந்து வேறு ஏதாவது எஃப்ஐஆர் போட்டு ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த கோரிக்கை வைக்கலாம். அதுவும் கோரிக்கையை 5-6 நாள் போட்டு இன்றைக்கி தான் அவர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன இதான் உங்கள் டக்கான்னு கேட்பாங்கள்ல, அதான் எதிர்கட்சி தலைவரை இதான் உங்கள் டக்கா அப்படின்னு இதை தான் கேட்கணும். இப்போ நடந்தோன்னு இப்போ போடுவார். இப்போ எடப்பாடிலாம் பாருங்கள், இப்படி நடந்தோன்னு இப்படி வந்துடும். இவர் அண்ணாமலை பாருங்கள், இப்படின்னு இப்படி வந்துடும். நம்மளே சில சமயம் அவங்க ட்விட்டர் பார்த்து ஓ இது நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும். எடப்பாடிகிட்ட இருக்கும், அன்புமணி ராமதாஸ்கிட்ட இருக்கும். இங்கே இருக்கா? இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்கன்றதை பொறுத்து தான் திமுகவுடைய எதிர்காலம். 3 கட்சி, 3ல் அவர் வந்து ஒரு இளைஞர், அவர் முதலமைச்சராக இருக்கார், அவர் டிஃபென்ஸ், அவர் ஷீல்டு வச்சுட்டு இருப்பார். யார் போய் அடிக்கிறீங்க, அந்த கோட்டையை தகர்க்குறீங்க 3 பேரில். இவருக்கு இங்கே அடிச்சிட்டு இருக்கும்போதே பின்னாடி 2 பேர் அடிச்சுன்னு இருப்பான் அதிமுகவில். அவர் அங்கே அடிச்சிட்டு இருப்பார், முதுகில் 2 பேர் அடிச்சிட்டு இருப்பான். அண்ணாமலை தனியாக அடிச்சிக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஆள் கொஞ்சம் சேரணும், அடிக்கணும். இங்கே பெரிய படம் இருக்கும், இவர் அடிக்க சொன்னால் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். நான் வரேன் 12 மணிக்கு வரேன்னு 2 மணிக்கு வருவார். இதுதான் பிரச்சனை. 2வது சப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் மக்களை கவர்ற மாதிரி நீங்கள் விஷயத்தை கொண்டு போகிறீங்க, பேசுகிறீங்க அப்படின்றது அது ரொம்ப முக்கியம். கலைஞர்லாம் அதுக்கு இவங்க கட்சியிலே இவங்களுக்கு முன்னுதாரணம் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்படின்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜென்சி தான் காரணம் தாவேகா ஜெயிச்சதுன்னு. அதுவும் தப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜென்சிகள் ஒரு காரணம், அவ்வளோதான். அவருடைய ரசிகர்கள் இருக்கான்ல, ஒரு கல்ட் ஃபாலோவர்ஸ், அவன் முக்கிய காரணம். 2வது ஜென்சி இளைஞர்கள் எல்லா காலத்துலேயும் ஆட்சி மாற்றத்துக்கு உதவி இருக்காங்க. ரஜினிகாந்துக்கு ஒரு ஜென்சி இல்லையா? 96 அந்த கூட்டம் தானே அதிமுக ஆட்சியை வீழ்த்துச்சு. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எங்கே தப்பு பண்ணோன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போது உள்ளாட்சி தேர்தல் நெருங்க போகுது. அதே போல் அடுத்து இன்னும் 3 வருஷத்தில் மக்களவை தேர்தல் வரப்போகுது. இப்போது இந்த திமுக அந்த காரணங்கள் கேட்டாங்களா சார், அந்த குழு வந்து இப்போ அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பெரும்பாலானவர் வந்து திமுக வரக்கூடிய தேர்தல்கள்லாம் வந்து திமுக தனித்தே போட்டியிடணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்களா? வரக்கூடிய தேர்தலில் தனித்து விடப்பட்டோம். எங்கே சரி கூட்டணியோடு போட்டிவிடணும், யார் வருவா சொல்லுங்கள்? அவங்க சொல்கிறாங்க, வச்சுக்குவோம். நான் அவங்கள கேட்குறேன், சொல்லுங்கள். கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் அப்படின்னா யார் வரத்துக்கு ரெடியாக இருக்கா சொல்லுங்கள்? வைகோவே ரெடியாகிறாரு, தம்பி நல்லாரு இந்த வரேன், அங்கே போர்வால் தேவைப்படுதா, நாங்கள் போகிறேன்னு போய் ரெடியாக இருக்கார். அண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி பிரபாகரன் சும்மாகிறாப்புல, ஏதாவது பேசி ஒரு மாநகராட்சி மேயர் வாங்கினா கூட தம்பியை மேயர் ஆக்கிடலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. மனிதநேய மக்கள் கட்சி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். எம்எல்ஏ வேறு, அவங்க எம்எல்ஏ உதயசூரனில் வேறு நின்ட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு. எப்போவாவது பாஜக ஆதரிக்கிட்டோம், அதை வச்சு எதிரிடுவோம் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு யார் இருக்கா? அவங்கெல்லாம் இப்போ தான் உள்ளே இருக்கவங்கள சொல்கிறேன். அதில் மதிமுக போகுது வெளியே. அந்நியாரம் என்றைக்கு வெளியே போவாங்கன்னு தெரியாது. வெளியே போகிற டீம் தான் இருக்க தவிர உள்ள கை ஒரு கூட்டணின்னு வச்சாருன்னா சேரத்துக்கு யார் இருக்கா சொல்லுங்கள்? அப்படி சேர்ந்தாலுமே டிமாண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா இப்போ தாவேக்கு அந்தளவுக்கு அது தனி யார் இருக்கா சொல்லுங்கள்? பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை, சின்ன கட்சிகள் சொல்லுங்கள். அற்றுப்பாடு கட்சிகள்லாம் சொல்லக்கூடாது. யார் இருக்கா? தனித்து விடப்பட்டார்கள் அப்படின்றது தான் யதார்த்தம். தனித்து விடப்பட்டவர்கள் 50% வரைக்கும் இன்றைக்கி வாக்கு வங்கி வச்சுருக்கிற தாவேகா கூட்டணிக்கிட்ட மோத முடியுமா? 2 பேரும் செதறுவாங்க. அதிமுகவும் செதறும், திமுகவும் செதறும். பக்கம் அதிமுகலேருந்து போயிட்டே இருக்காங்க தாவேகா பக்கம். அது வேறு கரைச்சிக்கினே இருக்கிறாங்க, கீழேருந்து பள்ளம் தோண்டினே இருக்கிறாங்க. அவர் மேலே மணல் மேடு மேலே நின்றுக்கிட்டு இருக்காரு, கீழே ராவின்னுக்கிறாங்க. ஒரு நாள் மொத்தமாக மணல் மேடு சரியும். ஸோ என்ன சார், சிவி சண்முகம் விஜயபாஸ்கர் எங்கே சேர போகிறாங்க, எங்கே பக்கம் போக போகிறாங்க? அவர் வழிகாட்டுக்குழு அமைக்க சொல்லி கேட்குறாருங்க சிவி சண்முகம். ஆமாம், ஏற்கனவே பேசணும்ல, வழிகாட்டுக்குழு அமைங்க வரேன்றாங்க. இவர் அதுக்கு தயாராக இல்லை. இன்னொன்று மறப்போம் மன்னிப்போம் இல்லாமல் மன்னிப்பு கடிதம் கொடுங்க, மன்னித்து விட்டேன், இந்த போக்குக்கெல்லாம் இருக்கவே கூடாதுங்க ஒரு கட்சிக்குள்ளே. நீங்கள் மன்னிச்சிட்டா கூட அதை கட்சிக்குள்ளே தான் இருக்கணும்.
சபாநாயகருக்கு இவர்களை நான் மன்னித்து விட்டேன், மீதி ஆட்கள் மேல் நடவடிக்கை எடுனா காண்டாகமா ஆகாதா? இப்போவும் சொல்கிறேன், நெருப்பு மேலே பஞ்சு போட்ட கதையாக தான் அங்கே இருக்குது. நீங்கள் செயற்குள்ளே ஏதாவது குடிச்சுன்னா அங்கே கொஞ்சம் வெடிக்கும். இப்போவும் நீங்கள் திரும்பி போனவர்களுக்கு பதவி கொடுக்கல. வேலுமணிலாம் இன்னும் கடுப்பில் இருக்காங்க. அந்த இதே பெருசாக போர்க்கொடி கிளப்புனாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும். ஸோ இப்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்துக்கு போயிட்டு அங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து சந்தித்து பேசியிருக்காரு. ஆனால் இப்போ நடந்த இந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்துக்கு தாவேகா சார்பாக யாரும் பங்கேற்கல. நான் இன்விடேஷன் இல்லை. ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை புறக்கணிக்கிறார்? எனக்கு கிடைச்ச எம்பி பதவியும் வந்து ராஜ்யசபாவையும் வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாரு. ஒருவேளை இப்போ பிஜேபி கூட அந்த அளவுக்கு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேணாம், கொஞ்சம் இணக்கமாக போவோம், இப்போ தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கோம், அதுதான் காரணமான்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏன் வந்து இல்லை திமுகவை இந்தியா கூட்டணியில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவர் போய் உட்கார போகிறாரா, அதற்கான அந்த ஆயத்த பணிகள் தான் வந்து நடந்துட்டு இருக்கான்றதும் ஒரு செய்தியாக. அதாவது காங்கிரஸுக்கு கொடுக்கணும் ராஜ்யசபா எம்பியை அப்படின்னு முடிவெடுத்தது முழுக்க விஜய் மட்டுமே. கூட இருந்த அந்த ஹை லெவல் கமிட்டி மற்ற எல்லாருமே சொன்னது, ஃபஸ்ட் டைம் நம்ம கட்சிக்கு ஒரு வாய்ப்பு ராஜ்யசபா போகிறதுக்கு, இதை நம்ம மிஸ் பண்ண வேணாம், எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி கிடைக்காது. அதனால் தாவேகா ஒரு முதல் ராஜ்யசபா மெம்பரை அனுப்புறதுன்ற மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இல்லை, நமக்கு இந்த ஆட்சி அமையறதுக்கு பெரிதும் உதவியது ஒரு நட்புக்கரம் நீட்டி எல்லாம் பண்ணது காங்கிரஸ் ப்ளஸ்ஸு பிரவீன் சக்கரவர்த்தி. அதனால் நம்ம வந்து காங்கிரஸுக்கு இதை நான் கொடுக்குறேன், இது கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு கொடுத்துட்டார். இது முழுக்க முதல்வர் விஜயுடைய தனிப்பட்ட இது, கட்சி தலைவராக அவர் எடுத்த முடிவு. அப்படி தான் அவங்க கட்சி வட்டாரத்தில் நம்ம விசாரிச்ச வரைக்கும் சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்தியா கூட்டணியில் இனி தாவேகாவை புறக்கணிக்க முடியாது. அந்த கூட்டத்துக்கு அழைப்பு இல்லை. அதெல்லாம் வந்து இவர்களும் மியூச்சுவல் தானே, நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம். உடனடியாக இவங்க போட்டால் இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்தியா கூட்டணி ஒன்று இருக்குதா, முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த கூட்டம் நடந்த இடம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா? என்னமோ ஒரு நம்ம யாராவது ஹோட்டலில் போய் உட்காந்து சந்திச்சு வாடா மாதம் பேசலாம், ஒரு 50-10 பேர் பேசலான்னா ஒரு ஹோட்டலில் டேபிளெல்லாம் நவுத்தி 2 டேபிளை ஒன்றாக்கி சேரெல்லாம் போட்டு உட்காந்து பேசுவோம். அந்த மாதிரி அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? அதனால் அவர்கள் ஒரு சம்பிரதாயம் மாதிரி நடத்துனாங்க. யார் இருக்கிறா யார் இல்லை, கூட்டம் நடத்தினாலும் தெரியும் யார் வராங்க வரலன்னு. அந்த மாதிரி. அதனால் இவர்கள் தாவேகா கூப்பிடல. இனி வருங்காலம் தாவேகா வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா தாவேகாவை வைத்து காங்கிரஸுக்கு பெரிய அளவில் லாபம். இவர் வாட்டில் திரும்பலாம் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கார், தப்பாக பேசிகிட்டு இருக்கார். காங்கிரஸ் அதோடைய முடிவு எடுக்குது. நாளைக்கு ஒரு 15 தொகுதி எம்பி தொகுதி கொடுங்கன்னா கொடுத்து இன்னும் 15 ஜெயிப்பாங்க. கேரளாவில் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னா அது பெரிய லாபம். கேரளாவில் தாவேகா ஒரு எம்பி கொடுங்க, 2 எம்பி கொடுங்கன்னா அங்கே ஜெயிக்கும். ஆந்திரா தெலுங்கானாலாம் கூட்டு போய் பிரச்சாரம் பண்ண வச்சா அவங்களுக்கு லாபம். அதனால் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். தாவேகா வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதான சக்தியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி சொல்கிற கதெல்லாம் வேறு. இது ஏதாவது ஒருத்தன் எங்கேயாவது ஆரம்பிப்பான், அவன் மூலில் உதிக்கும், ஏதாவது ஒன்று எழுதுவான், அதை தூக்கின்னு பெருசாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அது கிடையாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.